ஸ்டார்ட் பண்ணிடுங்க சிஸ்டர். ஓகேங்க சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பிரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். கடவுளுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்கறது நீங்க எப்படி இருக்கோம்? எல்லாரும் கடவுள் கிருபையால் நானும் நல்லா இருக்கிறேன், நீங்களும் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புறேன். கடவுளுக்கு நன்றி. அப்புறம் எல்லாருமே ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட கேட்கறது நல்லா இருக்கிறீங்களா அப்படிதான் கேட்பாங்க இல்லையா? ஸ்டார்டிங் நம்ம என்ன சொல்லுவோம், ஏதோ இருக்கிறேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். சிலர் என்ன சொல்லுவோம், நல்லா இருக்கிறேன் சிஸ்டர். சிலர் என்ன சொல்லுவோம், காட்ஸ் கிரேஸ் நான் நல்லா இருக்கிறேன், கடவுள் கிருபையால நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொருத்தருமே எல்லாருமே நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு பதில் வராது. ஒவ்வொருத்தரும் அன்னன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு நம்ம எப்படி இருப்போமோ அதுக்கு ஏற்ற பதில்கள் தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு தந்திருக்கக்கூடிய நற்செய்தி பகிர்வு 6 6 1 முதல் 6 முடிய அந்த வார்த்தைகளை நம்ம இன்னைக்கு தியானிப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு ஜெபத்தோட நம்ம தொடங்குவோம். சரியா? தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். அன்பான ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்பா, இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆன்மாக்களையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஆன்மாக்கள் என்ன தாகத்தோடு வந்திருக்கிறார்கள் அப்பா, அந்த தாகத்துக்கு தகுந்த தண்ணீரை இந்த வேளையிலே நீர் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் அப்பா. என்னுடைய நாவை மறைத்து ஆவியானவரே, நீங்க என்னுடைய நாவிலிருந்து செயலாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆமீன். தேங்க்யூ ஜீசஸ். மார்க் அதிகாரம் 6 1 முதல் 6 முடிய இறை வார்த்தைகள். பைபிள் வச்சிருக்கிறவங்க நம்ம மியூட் பண்ணிக்கிட்டே நீங்க வாசிக்கலாம். சரியா? நானே வாசிக்கிறேன். அவர் அங்கிருந்து புறப்பட்டு தமது சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். அவர் அங்கிருந்து புறப்பட்டு தமது சொந்த ஊருக்கு வந்தார். யார பத்தி சொல்றாங்க? அவர்னா யாரு? ஜீசஸ். ஓகேவா? ஜீசஸ் எங்கிருந்து புறப்பட்டு, இதுக்கு முன்னாடி நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும், அவர் தன்னுடைய சொந்த ஊர்ல பாராரு. அதுக்கு முன்னாடி அவர் நிறைய அற்புதங்களை அதிசயங்களை நிகழ்த்திட்டு வர்றாரு. தன்னுடைய சொந்த ஊருக்கு வர்றாரு. அவரை யாரு பின்தொடர்றாங்க? அவருடைய சீடர்கள். நம்மளும் யாரு? ஜீசஸுடைய சீடர்கள் தான் நம்மள அவர் அழைக்கிறார். அப்படிதானா? அப்ப நம்மளும் என்ன செய்யணும்? எப்பவுமே ஜீசஸ பின்தொடரணும். நம்ம ஏசப்பாவை எப்பவும் பின்தொடர்றோமா? நீங்க யோசித்து பாருங்க, சிந்திச்சு பாருங்க. சரியா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்க தொடங்கினார். அந்த நாள் ஓய்வு நாள். ஓய்வு நாளும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும். நம்ம நிறைய வார்த்தைகள்ல படிக்கிறோம். ஓய்வு நாள்ல ஆண்டவர் என்ன பண்றாரு? தொழுகை கூடம். தொழுகை கூடம்னா என்ன? ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஆலயம். அப்படிதானா? அந்த ஆலயத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு? கற்றுக் கொடுக்கிறாரு. கற்றுக் கொடுக்கும் பொழுது அங்க கற்பிக்க தொடங்குறார். கற்பிக்க தொடங்கும் பொழுது கேட்கல சிஸ்டர். அவங்க ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க. இன்டர்நெட் ப்ராப்ளம் அவங்களுக்கு. வந்துருவாங்க. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். நம்ம சமர்ப்பிச்சு ஜெபிக்கலாம். இன்டர்நெட் கனெக்ஷனை எல்லாரும் ஒரு ஹல்லேலூயா சொல்லி துதிப்போமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதற்கு தடையா இருக்கிற எல்லா தடைகளை, தீயவன் கொண்டு வருகிற எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. அப்பா, செய்திக்கு ஆண்டவரே இடையூறு கொண்டு வருகிற பொல்லாத சாத்தானின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால் கட்டி நித்திய நரக கடலில் சுட்டு இருக்கிறோம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். நன்றி நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி நன்றி. ஹல்லேலூயா. நன்றி. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாரி சிஸ்டர், எனக்கு ஒய்ஃபை கட் ஆயிடுச்சு. மறுபடியும் ரீகனெக்ட். அப்புறம் அந்த தொழுகை கூடத்துல ஜீசஸ் கற்பிக்க தொடங்குறாங்க.
ஓய்வு நாள் அப்படிங்கிறத கூட ஜீசஸ் வந்து என்ன பண்றாருன்னா மறந்துடுறாரு. சரியா? பல வேளைகள்ல. ஆனா ஜீசஸுக்கு என்னன்னா, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் அதிசயங்கள, அற்புதங்கள செய்யணும். எந்த வேளையிலேனும், எப்பொழுதும். என் நம்பிக்கையோட இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு தேவையானத நான் செய்யணும். அதுதான் ஜீசஸுடைய ஒரு மனநிலை. அவர் எப்பவுமே நம்மளோட இணைஞ்சிருக்கணும். என்னுடைய பிள்ளைகளோட நான் எப்பவுமே இணைஞ்சிருக்கணும் அப்படின்னு தான் ஜீசஸ் நினைக்கிறாரு. அங்க இருக்க நெறைய மக்கள் வந்து அவரு சொல்லக்கூடிய வார்த்தைய கேட்டு என்ன செய்றாங்க? வியப்புல இருக்கிறாங்க. ஆச்சரியத்துல இருக்கிறாங்க. ஆனா, இதெல்லாம் இந்த இந்த மனுஷனுக்கு எப்படி வந்தது? அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவர்கள் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம்? என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள்? அவங்க வந்து யோசிக்கிறாங்க. இந்த மனுஷனுக்கு எப்படி இதெல்லாம்? எங்கிருந்து இந்த ஞானம் வந்துச்சு? இந்த அருள் எப்படி இங்கிருந்து வந்துச்சு? ஏன்னா, அவரு சொந்த ஊர்ல உள்ளவர் இல்லையா? சொந்த ஊர்ல வார்த்தையில நமக்கு லாஸ்ட்டா வரும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள். அவர் எங்கெங்க வல்ல செயல்கள் ஆற்றினாரோ, ஆனாலும் அவங்களால அத நம்ப முடியல. அவங்க வியப்புல தான் இருக்கிறாங்க. ஆச்சரியத்துல தான் இருக்கிறாங்க. ஆண்டவரால எல்லாம் ஆகும் அப்படிங்கிற ஒரு அந்த நம்பிக்கை குறைபாட நம்ம இதுல பார்க்க முடியுது. ஏன்னா, அவங்க என்ன யோசிக்கிறாங்க? இவர் தச்சர் அல்லவா? மரியாயின் மகன் தானே! யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் தானே! ஆகியோர் இவருடைய சகோதரர்கள் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? என்றார்கள். அவங்க எப்படி யோசிக்கிறாங்க? இவன் ஒரு மர வேலை செய்யக்கூடியவனுடைய மகன் தானே! அப்படின்னு ஏளனமா நினைக்கிறாங்க. அப்படித்தானா? ஜீசஸ எப்படி நினைக்கிறாங்க? தச்சருடைய மகன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்றைய சூழல்லயும் நம்ம அநேகம் பேர் அவர்களுடைய வேலைகள வச்சு, அந்த அவங்களுடைய அந்த ஜாதி, இன அந்த இத வச்சு நெறைய பேர் குறையா சொல்றது இன்னைக்கும் இருக்கு. இன்றைய காலகட்டத்திலயும் இருக்கு. அன்றைய காலகட்டத்திலயும் இருந்தது. அதே இது இன்றைக்கும் நம்ம எவ்வளவோ படிப்புல நம்ம உயர்ந்து வந்தாலும், இன்றைய சூழ்நிலையிலயும் அது இருந்துட்டு தான் இருக்கு. இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? நெறைய இடங்கள்ல அது இருக்க தான் செய்யுது. அவன் எப்படி உயர்ந்துட்டான்? நம்ம பார்ப்போம். பக்கத்து வீட்ல உள்ளவங்க கொஞ்சம் நல்லா கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. கொஞ்சம் உயர்வான நிலைமைக்கு வந்தோனே, இவன் எப்படி வந்துட்டான்? அப்படின்னு நம்மள்ட்ட பலர் யோசிப்போம். பக்கத்துல இருக்கவங்களே சொல்லுவாங்க. எப்படி இருந்தான்? இவனுக்கு வாழ்வ பார்த்தியா? அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் பேசுவோம். இல்லையா? நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். எல்லாருமே கேட்டிருப்போம். அந்த மாரி சூழ்நிலைகள்ல இருந்து தான் நம்ம வளர்ந்து வர்றோம். அதே நிலைமை தான் இயேசுவுக்கும். மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, இயேசுவுக்கும் அதே நிலைமை தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ள என்ன பண்றாங்க? தயங்குறாங்க. எதனால? சொந்த ஊர்ல அவரால அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இயேசு அவர்களிடம் சொந்த ஊரிலும், சுற்றத்திலும், தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். எங்கேல்லாம் நமக்கு மதிப்பு குறைவா இருக்கு? ஜீசஸ் சொல்றாரு. சொந்த ஊர்லயும், சுற்றத்திலும், தம் வீட்டிலும். சொந்த ஊர்னா என்னது? நம்ம பிறந்த ஊரு. நம்ம பிறந்த ஊர்ல நமக்கு மதிப்பு இருக்காது. சுற்றம்னா நம்ம அண்டை அயலாரிடத்துல நமக்கு மதிப்பு இருக்காது. அதே மாரி நம்ம வீட்டிலேயே மதிப்பு இருக்காது. நம்ம ஒரு ஜெபத்துக்கு போறோம், ஒரு தியானத்துக்கு போறோம், ஒரு பிரேயருக்கு போறோம் அப்படின்னு சொன்னாலே, "நீ டெய்லி கோயிலுக்கு போற, நீ டெய்லி ஆலயத்துக்கு போற, நீ என்னத்தைய சாதிச்ச?" மனுஷங்க கேட்கிற கொஸ்டினே அதுதான். "நீ டெய்லி ஆலயத்துக்கு போகுற, உன்கிட்ட என்ன மாற்றம் வந்துச்சு? நீ என்ன உயர்வ கண்ட?" இப்படிதான் கேட்பாங்க. அந்த இடத்துல நம்ம பேசுவோமா? ஆமா, நான் இன்னைக்கு என்னுடைய மூச்சு காற்ற விடுறதே நான் ஆலயத்துக்கு போனதுனால தான். இன்னைக்கு என்னுடைய ஆண்டவருடைய வார்த்தைய நான் அறிவிக்கிறதுனால தான். என்னுடைய ஆண்டவருடைய வார்த்தைய நான் தியானிக்கிறதுனால தான். ஆண்டவருடைய வார்த்தைய நான் படிக்கிறதுனால தான். என் ஆண்டவர் என்னோட இருக்கிறதுனால தான். அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கு? நம்ம சொல்ல மாட்டோம். அந்த இடத்திலேயே நம்ம யோசிப்போம். ஆமா, நான் ஆலயத்துக்கு போறேன். எனக்கு பிரச்சனை இருக்கு. நான் பைபிள் படிக்கிறேன். எனக்கு பிரச்சனை இருக்கு. நான் குடும்ப ஜெபமாலை பண்றேன். எனக்கு பிரச்சனை இருக்கு. மற்றவங்க சொல்றத இந்த உலக போக்கிலான அந்த குருட்டுத்தனமான அந்த வார்த்தைகள நம்ம காதுக்குள்ள அத கேட்கிறோம், அத நம்புறோம். அது வந்து நம்ம வாழ்க்கையில செயலாற்றுது. அந்த தீமையான வார்த்தைகள் நம்மளுடைய வாழ்க்கையில செயலாற்றுது. நம்ம அந்த நன்மையான வார்த்தைக்கு இடம் கொடுக்க மறுக்கிறோம். அப்படிதானா? இதையும் நீங்க உங்க வாழ்க்கையில யோசித்து பார்க்கணும். அது மாத்திரம் இல்ல, அங்கு உடல் நலம் இல்லாதவங்க பலர் இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? அவங்கள
அங்க நம்பிக்கையோட இருக்கிறவங்கள ஆண்டவர் தொடுறாரு, அவங்க சுகம் பெறுறாங்க. அந்த மக்கள் பாக்குறாங்க, ஆண்டவருடைய வல்ல செயல்கள பாக்குறாங்க. ஆனாலும் என்ன பண்ண முடியல? அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியல. நம்மளும் ஆண்டவருடைய வல்ல செயல்கள நம்மளுடைய வாழ்க்கையில பாக்குறோம், உணர்றோம். ஆனா நம்ம எல்லா வேளைகள்லயும் ஆண்டவர ஏற்றுக்கொள்றோமா? நமக்கு ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது, ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது, அந்த பிரச்சனைய, அந்த சூழ்நிலைய தான் நம்ம பெருசா எடுக்கிறோம். மலைய போல நினைக்கிறோம். அந்த சூழ்நிலையின் மீது கண்களை பதிய வைக்கிறோம். நம்ம ஆண்டவராகிய இயேசுவின் மீது கண்களை பதிய வைக்கிறதுக்கு நம்ம மறந்துடுறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் மீது கண்களை பதிய வைங்கள். ஆண்டவர் மீது நம்ம கண்கள பதிய வைக்கும் பொழுது, நமக்கு அந்த பிரச்சனைகள், அந்த துன்பங்கள் எல்லாம் இல்லாமல் போயிரும். தூசு போல போயிரும். ஆண்டவர் மீது நம்ம கண்கள பதிய வைக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். ஓகேவா? நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்ம யோசித்து பார்ப்போம். அதே மாதிரி ஆண்டவர் வல்ல செயல்கள் செய்றாரு. ஆனா அந்த நம்பிக்கையின்மையை கண்டு ஆண்டவர் வியப்புற்றிருக்கிறார். அந்த நம்பிக்கையின்மையை பார்த்து ஆண்டவர் வியப்புறுகிறார். நம்ம பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு இடத்துல நான் இப்படித்தான் பண்ணேன், நான் இததான் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா மற்றவங்க நம்ப மாட்டாங்க. அந்த இடத்துல நமக்கு என்ன வரும்? நம்ம உண்மைய சொல்லுவோம். நான் இத பண்ணவே இல்லைன்னு சொல்லுவோம். ஆனா அவங்க நம்ப மாட்டாங்க. நமக்கு கோபம் வரும். அப்படிதானா? கோபம் தானே வரும். ஏன் இவங்க என்ன நம்ப மாட்டாங்க? நான் இததான் பண்ணேன். ஏன் இவங்க இப்படி என்ன வந்து இப்படி நினைக்கிறாங்க? அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு கோபம் வரும். ஆனா ஜீசஸ் இந்த இடத்துல பாருங்க, அவருக்கு கோபமே வரல. அவர் என்ன பண்றாரு? வியப்புறுறாரு. ஆச்சரியமா பார்க்கிறாரு. ஆச்சரியப்படுறதுன்னா ஒரு புன்முறுவலோட, ஒரு ஒரு சந்தோஷத்தோட அவர பார்க்கிறாரு. ஒரு ஆச்சரியமா, புன்முறுவலோட, சிரித்த முகத்தோட ஆண்டவர் பார்க்கிறாரு அந்த மக்கள. ஏன்னா, அங்க இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைபாடை ஆண்டவர் பார்க்கிறார். என்னால இந்த மக்களுக்கு நான் என்னால ஒண்ணும் செய்ய முடியலையே அப்படிங்கிறது தான் ஆண்டவருக்கு உள்ளத்துல கவலையா இருக்குதே தவிர, அந்த மக்களுடைய அந்த அவநம்பிக்கையை தான் அவர் பார்க்கிறாரே தவிர, ஆண்டவரால அங்க செய்ய முடியலே அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் ஆண்டவருக்கு இருக்குதே தவிர, ஆண்டவர் அங்க என்ன பண்றாரு? அந்த மக்கள கோவப்படவோ, சபிக்கவோ அவர் எந்த வார்த்தையுமே அவங்கள சொல்லல. அந்த மக்கள. அப்படிதானா? இந்த இந்த வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது எதன் மூலம் வந்ததுன்னா, இந்த வ இந்த இந்த இது அவர் ஒரு எசாயா அப்படிங்கிற ஒரு சுருளேட்ல இருந்து தான் இந்த மக்களுக்கான இறை வார்த்தையை கொடுக்கிறாரு. லூக்கா 4:16 முதல் 30 அதுல குடுத்திருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது. இந்த வார்த்தைய அவர் நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது நீங்க வாசித்துக்கோங்க. சரியா? நமக்கு டைம் இல்ல. நமக்கு ஷார்ட்டா குடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் உங்கள்ட்ட சொல்றேன். இந்த நற்செய்தியின் பகிர்விலே உங்களுக்கு மேல குடுத்திருப்பாங்க. மத்தேயு 13:53 முதல் 58. அதே மாரி லூக்கா 4:16 முதல் 30. இதனுடைய தொடர்ச்சி. இத நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இதனுடைய உண்மை தன்மை முழுமையா உங்களுக்கு தெரியும். இறைவாக்கினர் எசாயா சுருளேட தான் ஆண்டவருக்கு குடுக்குறாங்க ஜீசஸுக்கு. அவர் அந்த வார்த்தைய அறிவிக்கிறாரு. மக்கள் அந்த சொந்த ஊர் மக்கள் என்ன பண்றாங்க? அவருடைய போதனைய, அவருடைய வல்ல செயல அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. நம்ம சொல்லுவோம் இல்லையா? முற்றத்து முல்லைக்கு மணம் இல்ல அப்படிங்கிற ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்க இல்லையா? முற்றத்து முல்லைக்கு மணம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான். அந்த சொந்த ஊர்ல ஜீசஸ என்ன பண்ணல? ஏற்றுக்கொள்ளல. தயங்குறாங்க. ஏன் தயங்குறாங்க? இந்த இந்த ஊர்ல தானே இவன் பிறந்தான். இவன் ஒரு தச்சருடைய மகன் தானே, மரியாயின் மகன் தானே. இவன் இவன் என்ன? ஏன்னா அவங்க சொந்தமா பிறந்தது, அவருடைய பிறப்பு எல்லாத்தையும், அவரோட கூட வளர்ந்தது எல்லாத்தையும் அவங்க கூடயே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்ல. இன்னைக்கும் அநேக இறைவாக்கினர், அநேக ஊழியர்கள் இன்னைக்கும் அப்படித்தான் இருக்கிறாங்க. சொந்த ஊர்ல அவங்களுக்கு மதிப்பு கிடையாது. ஜீசஸுக்கு இருந்த அதே நிலைமை தான் இன்னைக்கும் அநேக ஊழியர்களுக்கு இருக்கு. ஆனா ஜீசஸ் பாருங்க அந்த இடத்துல எப்படி இருக்கிறாரு? அவருடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அதெல்லாத்தையும் பத்தி அந்த மக்கள் சிந்திக்கிறாங்க. அவங்களுடைய அந்த பழைய எண்ணம், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கோபம், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பயம், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த முணுமுணுப்பு, சலசலப்பு, அதெல்லாம் என்ன செய்ய முடியல அவங்களால? இயேசுவ ஏற்றுக்கொள்ள முடியல. அவங்களால முழுமையா இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியல. அவங்களுடைய நம்பிக்கையின்மையினால இயேசுக்கு அங்க வல்ல செயல்கள் ஆற்ற முடியவில்லை அப்படின்னு இறைவார்த்தை சொல்லுது. எதனால? மக்களுடைய நம்பிக்கையின்மையினால. நம்பிக்கையின்மை அப்படிங்கிறது என்னது? ஒரு விசுவாச குறைபாடு. அந்த விசுவாச குறைபாடுனால பாருங்க, கடவுளால நம்ம வாழ்க்கையிலையும் என்ன செய்ய முடியாது?
நல்ல நல்ல அதிசயங்களை அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில அவரால் செயலாற்ற முடியாது. ஏன்னா நமக்கு ஒரு சூழ்நிலை இருக்கும். நம்ம அந்த சூழ்நிலையின் மீது கண்களை பதிய வைப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளோட இருக்கிறார், நம்ம உள்ளத்துல இருக்கிறாரு, நம்மளுடைய இல்லத்துல இருக்கிறார், நம்மளோட இருந்து செயலாற்றுறாரு. அதை மறந்துடுறோம். நம்ம சூழ்நிலையின் மீது கண்களை பதிய வைக்கிறோம், ஜீசஸ மறந்துடுறோம். அந்த சூழ்நிலையின் மீது கண்களை பதிய வைக்கும் பொழுது அந்த சூழ்நிலைகள் முழுவதுமாக நம்மளை என்ன செய்யும்? அழுத்தி முடக்கி ஒடுக்கி நம்மளை கொண்டு அப்படியே ஒரு மூலையில கொண்டு ஒதுக்கிறோம். நம்மளை ஒண்ணுமே பண்ண விடாது. ஏன்னா இந்த உலக போக்கிலானது நமக்கு கற்றுத்தர்றது அதுதான். உலக போக்கிலான அந்த காரியங்கள் என்னது நமக்கு கற்றுத்தர்றது? நம்ம அதிகமா கேட்டது எல்லாமே அதுதான். அதனால நம்ம என்ன பண்றோம்? இறை வார்த்தையை நம்ம காதுக்குள்ள போக விடாம அந்த அதிகமா அந்த அந்த வார்த்தைகள், அந்த தீமையான வார்த்தைகளை நம்ம கேட்டு 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 அந்த நாவினால அதை சொல்லி சொல்லி அந்த உடல்ல முக்கியமான ஒரு உறுப்பு நாவு, அப்படிதானா? இந்த நாவு கட்டுப்படுத்த முடியும்னா அந்த நாவுக்கு முக்கியமான ஒரு பார்ட் என்னன்னா இருதயம். இருதயம் நம்ம நாவினால என்னத்தை எல்லாம் நம்ம இது பண்றோமோ அதெல்லாம் இருதயத்துல எழுதிட்டே இருக்கும். அப்ப நம்ம தீமையான வார்த்தைகளை சொல்ல சொல்ல அந்த இருதயத்துல அந்த தீமையான வார்த்தைகள் பொறிக்கப்பட்டுட்டே இருக்கும். அப்ப நம்ம இன்னையில இருந்து யோசிப்போம். நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா பேசணும். நம்ம யோசித்து பேசணும். நன்மையான வார்த்தைகளை பேசணும். ஆண்டவருக்கு உகந்த வார்த்தைகளை நம்ம பேசணும். ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசணும். நமக்கு கலாத்தியர் 3:13-14 இந்த வார்த்தை நம்ம மினிஸ்ட்ரியில கொடுத்திருக்காங்க. இந்த வார்த்தையை நீங்க அதிகமா அறிக்கையிடுங்க. இந்த வார்த்தையின் மூலம் உங்களுடைய வாழ்வுல இருக்கக்கூடிய எல்லா சாபங்கள், எல்லா பாவங்கள், எல்லா தடைகளும் மாறும். நீங்க நம்பிக்கையோட அறிக்கையிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய சகோதரர்கள் சகோதரிகள் நமக்கு சொல்லுவாங்க. 100 வாட்டி, குறைஞ்சது 100 வாட்டி சொல்லுங்க அப்படிம்பாங்க. நம்ம அதை டெய்லி சொல்றோமா? யோசித்து பாருங்க. ஒரு நாள் சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம ஒரு தியானம் அட்டன் பண்றோம், இன்னைக்கு இதை கடைபிடிங்க நமக்கு சொல்லுவாங்க. 1 வீக் நம்ம அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுவோம். அது நெக்ஸ்ட் வீக் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்களா? நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். ஏதாவது ஒரு சின்ன இது வரும், ஒரு பிரச்சனை வரும், அழுத்தம், நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? அதை விட்டுட்டு அப்படியே மறந்துருவோம். கொஞ்சம் 10 தடவை கூட சொல்றதுக்கு நம்மளால முடியாது. அதனால நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம அறிக்கையிடுவோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம அறிக்கையிட நம்ம வாழ்க்கையில தேவையில்லாத எல்லா களைகளும், அதனுடைய ஆணி வேர்கள் அனைத்தும் பிடுங்கப்படும். இறை வார்த்தை சொல்லுது. நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வார்த்தைகள், எதிர்மறையான வார்த்தைகள் பேசியிருப்போம். அந்த வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில ஆண்டவருடைய திட்டத்திற்கு தடையாக இருக்குது. அப்ப இந்த வேளையில நம்ம என்ன சொல்லணும்? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நீங்க வகுத்திருக்கக்கூடிய நல்வாழ்வின் திட்டம் இந்த தீமையான எதிர்மறையான வார்த்தைகளை நான் அறிக்கையிட்டதுனால இது எனக்கு தடையாக இருக்கு. அப்ப அந்த தடை கற்களை எல்லாம், அந்த ஆணிவேர்களை எல்லாம் உங்க பரிசுத்த ரத்தம், அந்த விலையேற பெற்ற ரத்தத்தினால அதை நீங்க இந்த வேளையில எரித்து சாம்பலாக்குவதற்காக நான் நன்றி செலுத்துறேன். முழு உள்ளத்தோட, முழு ஆன்மாவோட நம்ம மனமுவந்து சொல்லணும். அந்த வேளையில சொல்லும் பொழுது அந்த தீமையின் வேர்கள் அனைத்தும் எரிக்கப்படும். நன்மையான ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செயலாற்றுறதை நம்மளுடைய கண்கள் காண முடியும். அதனாலதான் நம்ம யார் மீது கண்களை பதிய வைக்க வேணும்னு சொல்றோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது, சூழ்நிலைகள் மீது இல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்ம கண்களை பதிய வைக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை நம்ம கண்டுகொள்ள முடியும். நம்ம ஒரு சாட்சியாக செயலாற்ற முடியும். ஏசாயா 53:3 அந்த வார்த்தை நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது எடுத்து பார்த்துக்கோங்க. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார். யாரு? ஜீசஸ். அந்த ஏசாயா 53:3 அதுல இருந்து நீங்க கண்டினியூஸ் நீங்க படிச்சுக்கிடலாம். படிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். அவர் இகழப்பட்டார், மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டார் இருக்கு. அதே மாதிரி யோவான் 6:43 இந்த இதுலயும் நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்க ஒரே மக்கள் என்ன பண்றாங்க? முணுமுணுக்குறாங்க. முணுமுணுக்கிறதுனால என்ன பண்ண முடியல? ஆண்டவரால அங்கு செயலாற்ற முடியல. நம்ம ஒண்ணு சொல்லுவோம், ஆனா மற்றவங்க நம்மள நம்பலைன்னா நமக்கு கோபம் வருது. ஆனா ஜீசஸ் பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே கோவப்படல, பொறுமையா இருக்கிறார். நமக்கு அந்த பொறுமை இல்ல. இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட அந்த பொறுமையை கேட்போம். ஆண்டவரே, அதே உங்ககிட்ட இருந்த அதே பொறுமை, அதே நிதானம். யாராவது நம்ம கிட்ட பேச வருவாங்க, அந்த பேசுற வார்த்தைய நம்ம ஒரு காது கொடுத்து கேட்போமா? அவங்க என்ன பேசுறாங்க, நம்ம பொறுமையா கேட்கறதுக்கு நம்ம நிதானம் நமக்கு இருக்கா? ஜீசஸ் எல்லா இடத்துலயும் ஒரு பொறுமையா நிதானமா கேட்பாரு.
சரியா? எனக்கு என்னுடைய ஊழியர் அப்படிதான். நான் என்னுடைய இத சொல்லும் பொழுது நான் மணிக்கூர் கணக்கா சொல்லுவேன் என்னுடைய ஸ்டோரிய. என்னுடைய ஊழியர் இருந்து கேட்டுட்டே இருப்பாரு. அமைதியா இருந்து கேட்பாரு. எத்தன மணிக்கூர் நான் சொன்னாலும் நிதானமா கேட்பாரு. அது எனக்கு ஒரு சொல்யூஷன் குடுப்பாரு. நெறைய பேர் அப்படி இருக்க மாட்டாங்க. ஊழியக்காரர்களே நெறைய பேர் அப்படி இருக்க மாட்டாங்க. நிதானமா கேட்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவங்க அடுத்தவங்க கதைய நம்ம எதுக்கு கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நமக்கு ஒரு கரெக்ட்டான சொல்யூஷன் கிடைக்காது. ஆனா என் வாழ்க்கையில என்னுடைய ஊழியர், என்னுடைய கதைகள் நான் சொல்லும் பொழுது, என்னுடைய லைஃப்ப பத்தி நான் இப்படி இப்படின்னு சொல்லும் பொழுது, அவர் அமைதியா கேட்பாரு. எனக்கான சொல்யூஷன் குடுத்தாரு. இன்னைக்கு அதனால தான் நான் இன்னைக்கு உங்க மத்தியில இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன். இல்லைன்னா நான் இறந்து இன்னைக்கு கொரோனா பீரியடுக்கு முன்னாடியே மரிச்சு, இன்னைக்கு நான் மரிச்ச இடத்துல புல்லு என்ன மறந்து போயிருப்பாங்க. ஏன்னா அன்னைக்கு நான் பட்ட அவமானங்கள், வேதனைகள் பல. கட்டுவோர் புறக்கணித்த கல்லாக இருந்தேன். இன்னைக்கு ஆண்டவர் என்ன கட்டடத்துக்கு மூலைக்கல்லாக, தலைக்கல்லாக எடுத்து பயன்படுத்துறார். எதனால? நான் அன்னைக்கு அந்த வார்த்தைய நான் கேட்காம, அதன்படி நடக்காம, ஆண்டவருடைய வார்த்தைய கேட்டு நடந்ததுனால தான் இன்னைக்கு நான் உங்க முன்னாடி இருந்து இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு சின்ன ஒரு நற்செய்தி பகிர்வ உங்கள்ட்ட பகிர்றதற்கு வாய்ப்ப தந்திருக்கிறார். நான் அன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள கேட்காம, நான் என்னையே சூழ்நிலைய பார்த்து நான் கீழ விழுந்து போயிருந்தேன்னா, இன்னைக்கு ஜெனிஃபர் அப்படிங்கிற ஒரு பேரே இல்லாம போயிருக்கும். அடையாளமே இல்லாம அழிஞ்சு போயிருப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் என்ன அவருடைய பிள்ளை. அன்னைக்கு பாத்தீங்கன்னா மனுஷங்க சொன்னாங்க, இவ ஒண்ணும் இல்லாதவ அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு தெரியுமா? விலையேற பெற்றவள், மதிப்பு மிக்கவள். ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன பார்த்து. இப்ப நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் அப்படித்தான் சொல்றாரு. நீங்க அனைவரும் விலையேற பெற்றவர்கள், மதிப்பு மிக்கவர்கள். எல்லா இடங்கள்லயுமே புறக்கணிப்பு இருக்கும். எல்லா இடங்கள்லயுமே அவமானங்கள் இருக்கும். எல்லா இடங்கள்லயுமே நம்மள பத்தி குறை சொல்லுவாங்க. தேவையில்லாத எல்லா இதுவும் இருக்கும். உதாசனங்கள் இருக்கும். ஆனா ஆண்டவர் எந்த இடத்துலயுமே எல்லா இடத்துலயும் அவர் பொறுமையா இருந்தார். அதே போல நம்மளும் பொறுமையா இருப்போம். ஆண்டவர் நம்மள இன்னும் அதிகமா எடுத்து பயன்படுத்துவார். நம்ம ஒவ்வொருடைய தேவையும் ஆண்டவர் சந்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறார். நம்ம உள்ள கதவுகள ஆண்டவருக்கு நம்ம திறந்து கொடுப்போம். ஆண்டவர் நம்மளோட இருந்து பயணிப்பாரு. நம்மளுடைய இந்த புறக்கணிப்ப பார்த்து நம்ம கவலைப்பட வேண்டாம். ஜீசஸ் அவருடைய புறக்கணிப்ப பார்த்து பயப்படல, கவலைப்படல. சரியா? அந்த இடத்துல அவரு கடவுளோட ஜெபிச்சாரு. நம்மளும் அந்த மக்களுக்காக ஜெபிப்போம். அதுதான் ஆண்டவர் நமக்கு இந்த வேளையில கற்றுத் தர்றாரு. நம்ம ஊர்லயும் நமக்கு புறக்கணிப்பு இருக்கு. நம்ம அயலார்கள் நம்மள புறக்கணிக்கிறாங்க. நம்ம உறவினர்கள் நம்ம புறக்கணிக்கிறாங்க. நம்ம சொந்த வீட்டிலேயே நமக்கு புறக்கணிப்பு இருக்கு. இயேசுவுக்கு இருந்த அதே நிலைமை நமக்கும் இருக்குது. ஆனா அத குறிச்சு நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்ம பொறுமையோட இருப்போம். ஆண்டவரோட எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்போம். அத குறிச்சு நம்ம கவலைப்பட வேண்டாம். அத குறிச்சு அவங்க கிட்ட நியாயம் கேட்க வேண்டாம். கடவுள்கிட்ட நம்ம நியாயம் கேட்க வேண்டாம். சரியா? யாருக்கிட்டயும் நம்ம நியாயம் கேட்க வேண்டாம். அந்த மக்களுக்காக நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் அவங்களுக்கும் ஒரு விடுதலையை கொடுப்பாரு. நமக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். இன்னையோட இந்த நற்செய்தி பகிர்வ நம்ம முடிச்சுக்கலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொன்னது உங்களுக்கு கொஞ்சம் கடவுள் உங்களுக்கு தேவையானது இன்னைக்கு கொடுத்திருப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். அதுக்காக கடவுளுக்கு நான் முதல்ல நன்றி சொல்றேன். இன்னைக்கு ஒரு சின்ன ஜெபத்தோட நம்ம முடிச்சுக்கலாம். ஓகேங்களா சிஸ்டர்ஸ்? தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அன்பான ஆண்டவரே, இன்றைய நற்செய்தி பகிர்விலே நீர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நன்றி ஆண்டவரே. நாங்கள் பல வேளைகளில் பொறுமை இல்லாமல் இருந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளாக இருந்த அந்த கோபத்தின் வெளிப்பாடுகளால், அந்த பயத்தினால் ஆண்டவரே, நீர் தந்த அந்த நல்வாழ்வின் திட்டங்கள் ஆண்டவரே நாங்கள் பெறுவதற்கு தடையாக இருந்திருக்கிறது ஆண்டவரே. அதை உணர்ந்தவர்களாக உம்முடைய மத்தியிலே நாங்கள் கூடியிருக்கிறோம். எங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆண்டவரே அந்த பொறுமையின்மையை, நம்பிக்கை குறைபாடை நீர் இந்த வேளையிலே மாற்றி உமது பொறுமையை உம்மீது நாங்கள் அந்த நம்பிக்கை விசுவாசத்தை ஆழப்படுத்த வேண்டுமாறு இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி. நீர் இந்த வேளையிலே கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நன்றி. எங்கள் அனைவரையும் உடைய பாதத்திலே தாழ்த்தி தருகிறேன். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல தந்தையே, எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பு தந்தையே, ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.